அனைவருக்கும் வணக்கம். நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. அதாவது சாங்குல்டோன் சப்பாத்தி. அதாவது சப்பாத்தி வந்து நம்ம வந்து கோதுமையில் பண்ணலாம், மைதா மாவில் பண்ணலாம், ஏன் அரிசி மாவில் கூட பண்ணலாம். பட் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு புது வெரைட்டியை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது கப்பக்கிழங்குல, அதாவது கப்பக்கிழங்குன்னு மையக்கிழங்கு அல்லது டோப்பிக்கோ அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ அந்த கப்பக்கிழங்குலேருந்து நம்ம வந்து அவிச்சு சாப்பிடுவோம், இல்லை பொரியல் பண்ணுவோம், இல்லை அந்த புட்டு மாதிரி கூட வைப்போம். அந்த வகையில் நான் இன்னைக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். இப்போ நம்மளோட ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு கிழங்கு மாத்திரம் தான் வாங்கியிருக்கோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து எங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு கிடைக்கும் இங்கே. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக எல்லாமே மெழுகு தடவி வரும். அதனால் நம்ம வந்து இந்த தோலை எடுத்துட்டு சீவிட்டு நம்ம வந்து இதை வந்து சமைக்கணும். வேக வைக்கிறதுனாலும் தோலை சீவிட்டு தான் போயின்னா அந்த மெழுகு வந்து நம்மளுக்கு உடம்புல எங்கேயும் போயிடக்கூடாது. அதனால் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு இட்லி குக்கரில் வச்சு அவிச்சிருக்கேன். ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு அவிக்காமல் இட்லி குக்கரில் வச்சு அவிச்சிங்கன்னா நல்லா இதாக வரும். தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கொலன்னு ஆகிடும். அதனால் நான் இட்லி குக்கரில் வச்சு அவிச்சிட்டு அந்த நடுவில் உள்ள தண்டு காம்பு ஃபுல்லாக எடுத்துருவோம். எடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா நான் கையில் மெசேஜ் விட்ருக்கேன். பட் இந்த பதத்தில் நம்ம வந்து சேர்க்க முடியாது, ஏன்னா அது வந்து திப்பியாக வரும். அதனால் நான் வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து நான் வந்து கொண்டக்கடலை மசால் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி போட்டுரும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா இது வந்து கப்பக்கிழங்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதோடு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறோம். இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது வந்து நீங்கள் வந்து இனிப்பு சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் இனிப்பு சத்து இருக்கும். ஸோ அதனோட கொஞ்சம் அரிசி மாவு கலக்கிறேன். ஸோ நான் அதில் வந்து எந்த ஒரு தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணல. இந்த அரிசி மாவு பிசைஞ்சு நம்ம வந்து ஒரு திக்கான பதத்துக்கு கொண்டு வரோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்காங்க. ஸோ இது மேலே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு அதை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நான் வந்து ஊற வச்சிட்றேன். ஏன்னா நான் எப்போதுமே பேக்கிங் சோடா இல்லை சோடா உப்பு எதுவுமே நான் அதை வந்து என் சப்பாத்திக்கு ஆட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி சேர்க்காமல் செய்கிறது நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து நான் வந்து ஒரு சின்ன பாலாக உருட்டி வச்சுருவோம். இந்த மரவள்ளிக்கிழங்குல வந்து அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அதாவது இதில் வந்து நிறைய நார் சத்து இருக்குது. ஸோ அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து உருட்டிட்டோம். ஒரு பேக்கிங் பேப்பர்லேயோ அல்லது நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் உங்களுக்கு எது இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பால் கவர் கூட வச்சு கூட நீங்கள் வந்து இதை வந்து தட்டலாம். நீங்கள் கையிலே தட்டுறா இருந்தாலும் சரி, இல்லாட்டின்னா நீங்கள் பேப்பர் அது மேலே ஒரு பேப்பரை போட்டு மூடிட்டு ஒரு லைட்டாக சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக தேய்க்கிறா இருந்தாலும் தேய்க்கலாம். அதாவது ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு தட்டிட்டேன். பட் இருந்தாலும் அந்த ரொம்ப தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறதுக்காக நான் வந்து லைட்டாக சப்பாத்தி கட்டையை வச்சு ஊற்றுறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து கடாய் வந்து காயுது. அதில் நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான உணவு. இதில் வந்து நிறைய வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ அடிக்கடி இதை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டால் மலச்சிக்கல் வராமல் இருக்குதும். அதே மாதிரி இது வந்து நிறைய வந்து இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி இது வந்து ரொம்ப காலுக்கு, அதாவது எலும்புகளுக்கெலாம் ரொம்ப வலு தரக்கூடியது. பாருங்கள், நம்ம அடுத்த சப்பாத்தியும் போட்டு எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம அதை வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துருவோம். அதே மாதிரி இந்த மரவள்ளிக்கிழங்குல வந்து அதிகப்படியான கால்சியம் இருக்குது, இரும்பு இருக்குது, விட்டமின் கே இருக்குது. ஸோ இது வந்து எலும்புகளுக்கு வந்து அதிக பலம் தரக்கூடியது. ஸோ வயசான காலத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த எலும்பு மூட்டு பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வந்து அந்த கிழங்கை வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
இப்போ நம்மளோட சன் குளுட்டன் சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து கொண்டக்கடலை மசாலா வச்சுருக்கேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். என்னோட இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.